100% துல்லியமாக கணிக்கப்பட்ட உங்களுடைய ஜோதிட ராசி பலன்களை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள நம்ம தமிழ் ஆஸ்ட்ராலஜி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மேஷம் ராசியில் பிறந்த உங்களுக்கு 2026 ஏப்ரல் மாதம் 15ஆம் தேதி புதன்கிழமைக்குள்ளார உங்களுடைய கிரக நிலைகளை பொறுத்து என்ன நடக்கப் போகின்றது, எதிர்பாராமல் நடக்கப் போகும் மிக பெரும் சம்பவம், குடும்பத்தில் நடக்கப் போகும் எதிர்பாராத நிகழ்வு, நீங்கள் வச்சது தான் சட்டம் அப்படின்ற நிலை மாறப்போகின்றது, எதை செய்யணும் செய்யக்கூடாது அப்படின்ற ஒட்டுமொத்த ரகசியத்தையும் தெளிவாக துல்லியமாக பார்க்க போகிறோம். கடைசி வர பார்த்தீங்கன்னா எல்லாமே உங்களுக்கு சிறப்பாக புரியும். அதுக்கு முன்னாடி மேஷம் ராசியில் பிறந்த நீங்கள் எந்த மாதத்தில் பிறந்தீங்கன்னு கமெண்டில் சொல்லுங்கள். மறக்காமல் இந்த வீடியோவை லைக் பண்ணிக்கோங்க. அப்போதான் மிக பெரும் அதிர்ஷ்டம் என்ன அப்படின்றது உங்களுக்கு தெரிய வரும். முதல்ல கிரக நிலைகளை பற்றி பார்க்கும்போது இந்த ஏப்ரல் மாதம் 15ஆம் தேதிக்குள்ளார உங்களுடைய ராசியில் சுக்கிர பகவான் இருக்கின்றார். தைரிய வீரிய ஸ்தானத்தில் குரு பகவானும், பஞ்சமஸ்தானத்தில் கேது பகவானும், ருண ரோக ஸ்தானத்தில் சந்திரன் பகவானும், லாபஸ்தானத்தில் புதன் செவ்வாய் ராகு பகவானும், அயன சயன போகஸ்தானத்தில் சூரியன் சனி பகவான் என்று கிரக நிலைகள் அமைந்திருக்கின்றது. இதன் காரணமாக என்ன நடக்கப் போகின்றது உங்களுக்கு அப்படின்ட்டு கேட்டிங்கன்னா, பல எதிர்பாராத நிகழ்வுகள் நிச்சயம் நடக்கும் அப்படின்றது உறுதி. அனைத்து விஷயங்கள்லையும் இந்த காலகட்டத்தில் பொறுமையோடு இருக்க வேண்டியது ரொம்ப அவசியம். அரசாங்க காரியங்கள் நினைத்தபடி முடிய போகின்றது. தந்தை வழி உறவினர்களுடன் இருந்து வந்த கருத்து வேறுபாடுகள் எல்லாம் மறையப் போகின்றது. அதாவது தந்தை வழி உறவுகளுடன் இதற்கு முன்னாடி இருந்து வந்த பிரச்சனைகள் எல்லாம் அடியோடு விலகிட்டும் சுமூகமான ஒரு நிலை உண்டாகப் போகின்றது. இந்த ஏப்ரல் மாதத்தில் ஏப்ரல் 15ஆம் தேதிக்குள்ளார சகோதர சகோதரிகளால் பல நன்மைகள் உண்டாகப் போகின்றது. வாழ்க்கை துணை வழியில் சில சங்கடங்கள் ஏற்படலாம் அப்படின்றதுனால கணவன் மனைவி இடையே கொஞ்சம் விட்டு கொடுத்து போவது நல்லதாக இருக்கும். ஒருவரை ஒருவர் அனுசரித்து போகவில்லை என்றால் பெரும் பிரச்சனைகள் நிச்சயம் உண்டு என்பதையும் மறுத்துவிட முடியாது. பிள்ளைகள் மூலமாக மகிழ்ச்சி தரும் செய்தி கிடைக்கப் போகின்றது. சிலருக்கு வெளி மாநிலங்களில் இருக்கக்கூடிய கோவில்களை தரிசிக்கக்கூடிய வாய்ப்பும் உண்டாகும். திடீரென்று வரக்கூடிய செலவுகளால் பார்த்தீங்கன்னா கையில் இருக்கக்கூடிய கையிருப்புகள் எல்லாம் கரையும். எதற்காக இந்த செலவு வருது, ஏன் வருது அப்படின்ட்டு தெரியாத அளவிற்கு அடிக்கடி தேவையில்லாத செலவுகள் வந்து உங்களை தொல்லை கொடுக்க போகின்றது. ஒரு சிலர் கடன் வாங்கக்கூடிய ஒரு சூழ்நிலையும் ஏற்படலாம். அப்படின்றதுனால பண விஷயத்தில் கொஞ்சம் கவனமாக இருக்க வேண்டியது ரொம்ப அவசியம். நண்பர்கள் உங்களுக்கு பக்கபலமாக இருப்பதால் காரியங்கள் எல்லாம் சிறப்பாக முடியும். உடல் ஆரோக்கியத்தில் பெருசாக பாதிப்பு இருக்காது என்று தான் சொல்ல வேண்டும். உடல் ஆரோக்கியம் சிறப்பாக இருக்கும். கடந்த மாதங்களை விட இந்த ஏப்ரல் மாதத்தில் ஏப்ரல் 15ஆம் தேதிக்குள்ளார உடல் ஆரோக்கியத்தில் பெரும் முன்னேற்றம் இருக்க போகின்றது. உடல் ஆரோக்கியம் சிறப்பாக இருந்தால் தான் எதையும் செய்ய முடியும். அப்படி சிறப்பான உடல் ஆரோக்கியத்தால் எதையும் சாதிக்க முடியும் அப்படின்ற நிலை உங்களுக்கு உண்டாக போகின்றது. குடும்ப ரீதியாக நிச்சயமாக உங்களால் கொடிகட்டி பறக்க முடியும் என்பதும் உறுதி. குடும்பத்தில் இருப்பவர்கள் உங்களுடைய பேச்சை கேட்டு நடக்கலையே அப்படின்ற ஒரு கஷ்ட நிலையெல்லாம் தீரப்போகின்றது. உங்களுடைய பேச்சு குடும்பத்தில் நிச்சயம் எடுபடும் அப்படின்றதும் உறுதி. பிள்ளைகளால் நீங்கள் இதற்கு முன்னாடி காணாத ஒரு முன்னேற்றத்தை இந்த காலகட்டத்தில் காண போகிறீங்க. நம்மளுடைய சொல்படி கேட்டு நடக்கலையே, பிள்ளைகள் நம்மளை மதிக்க மாட்டாங்களே அப்படின்ட்டு நொந்து போயிருந்த காலங்கள் எல்லாம் முடிந்து உங்களை புரிந்து கொண்டு நடக்கக்கூடிய காலகட்டமாக இது இருக்க போகின்றது. மற்றபடி உங்களுக்கு குடும்ப ரீதியாகவோ அல்லது குடும்ப உறுப்பினர்கள் ரீதியாகவோ பிள்ளைகளாலேயோ எந்த பிரச்சனையும் வராது அப்படின்றதையும் நிச்சயமாக சொல்லலாம்.
பயணங்கள் செல்லும்போது கொஞ்சம் கவனமாக இருக்கணும். குறிப்பாக இரவு நேர பயணங்களை தவிர்த்து விடுவதும் நல்லது. அவசர தேவை அப்படின்னா மட்டும் இந்த ஏப்ரல் மாதம் 15ஆம் தேதிக்குள்ளார வெளி பயணங்களை, இரவு நேர பயணங்களை மேற்கொள்ளுங்க. மற்றபடி இரவு பயணங்களை தவிர்த்து விடுவது நல்லது. பூர்வீக சொத்து பிரச்சனையை கொஞ்சம் பொறுமையோடு கையாள வேண்டியது ரொம்ப ரொம்ப அவசியம். ஒரு சிலருக்கு பார்த்தீங்கன்னா கடன் தொல்லைகள் எல்லாம் முழுமையாக விலகக்கூடிய வாய்ப்புகள் வந்து சேரப்போகின்றது. வேலை செய்கிற இடத்துல வேலை சுமை சற்று அதிகரிக்கும் அப்படின்னாலும் சக ஊழியர்களின் ஒத்துழைப்பால் மிக சிறப்பாக செய்து முடிக்க போகிறீங்க. மேல் அதிகாரிகளுடைய பாராட்டுகளும் கிடைக்க போகின்றது. ஒரு சிலருக்கு தடைப்பட்டு இருந்த பதவி உயர்வு, ஊதிய உயர்வு எல்லாம் கிடைக்க போகின்றது. உங்களுடைய திறமை என்ன அப்படின்றத மற்றவர்கள் புரிந்து கொள்ளக்கூடிய காலகட்டமாக இந்த காலகட்டம் அமையப் போகின்றது. தொழில் வியாபாரத்தில் எதிர்பார்த்ததை விட பன்மடங்கு லாபம் கிடைக்கப் போகின்றது. வியாபார ரீதியாக, தொழில் ரீதியாக நீங்கள் எடுத்து வைக்கக்கூடிய ஒவ்வொரு அடியும் உங்களுக்கு வெற்றியை கொடுக்க போகின்றது. அரசாங்க ரீதியாக எதிர்பாராத பண உதவிகள் உங்களுக்கு கிடைக்கப் போகின்றது. இது நாள் வரைக்கும் தடைபட்டு இருந்த சுபகாரியங்கள் எல்லாம் இனிதாக நடந்து முடியப் போகின்றது. திருமணம் நடக்கலையே, பிள்ளை பாக்கியம் இல்லையே என்று ஏங்கிக் கொண்டிருந்தவர்களுக்கும் இது ஒரு அற்புத காலகட்டமாக இருக்கப் போகின்றது என்பது மட்டும் உறுதி. உங்களுடைய எதிரிகள் எல்லாம் விலகி ஓட போகிறாங்க. எதிரிகளே இல்லை என்ற நிலையும் உருவாகப் போகின்றது. யார் என்ன சொன்னாலும் பரவாயில்லை, நான் செய்கிறது சரிதான் என்று சரியான பாதையில் செல்லக்கூடிய மேஷம் ராசியில் பிறந்த உங்களுக்கு கிரக நிலைகளின் சாதகமான நிலை காரணமாக எதையும் சாதிக்க முடியும், எதையும் சமாளிக்க முடியும், எதையும் என்னால் சிறப்பாக செயல்படுத்த முடியும் அப்படின்ற ஒரு நிலைக்கு நீங்கள் உயர போகிறீங்க. உங்களால் மற்றவங்களுக்கு பிரச்சனை கிடையாது. மற்றவங்களால் உங்களுக்கு பிரச்சனை வந்தாலும் அதை எப்படி சமாளித்து முறியடிக்க முடியும் அப்படின்றது இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு நன்றாகவே தெரியும். நீங்கள் மட்டுமில்லை, உங்களை சுற்றி இருப்பவர்களையும் மிக பெரும் முன்னேற்றத்திற்கு கொண்டு செல்ல போகிறீங்க. ஒட்டு மொத்தமாகவே இந்த ஏப்ரல் மாதம் 15ஆம் தேதிக்குள்ளார உங்களை போன்று அதிக ராஜயோகத்தையும் அதிர்ஷ்ட வாய்ப்புகளையும் பெறக்கூடிய ராசி வேறு எந்த ராசியாகவும் இருக்க முடியாது. சுகபோக செல்வ செழிப்பான ஒரு வாழ்வை கிரக நிலைகள் உங்களுக்கு அமைத்து கொடுக்க போகின்றது. வரக்கூடிய வாய்ப்பை சரியாக பயன்படுத்தி கொண்டீங்கனாலே மிக பெரும் அளவிலான யோகத்தை நீங்கள் பார்ப்பீங்க. குடும்ப ரீதியாக கொஞ்சம் விட்டு கொடுத்து போகணும். கணவன் மனைவிக்குள்ளார பெரும் பிரச்சனைகள் இல்லாமல் பார்த்துக்கணும். வேலை செய்கிற இடத்துல வீண் வார்த்தைகளை விட்டு வாயை கொடுத்து சிக்கிடாதீங்க. இந்த விஷயங்கள்ல எல்லாம் நீங்கள் கவனமாக இருந்தாலே போதும், பிரச்சனைகளில் இருந்து தப்பித்து கொண்டு சிறப்பான வாழ்க்கையை வாழலாம் அப்படின்றது உறுதி.